இருளை விட ஒளியே உயர்வானது, பொய்யை விட உண்மையே நேர்மையானது என்ற வாக்கின் அடிப்படையில் இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது. உயிர்ப்பு பெருவிழா முடிந்த மறுநாள் நாம் இந்த வேளையிலே இங்கே பார்க்க இருப்பது இரண்டு நிலையான சிந்தனைகள். முதலாவது, பெண்கள் கல்லறைக்கு செல்லுகின்றார்கள், கல்லறை திறந்திருப்பதை பார்க்கின்றார்கள். ஒருவித மகிழ்ச்சி என்னவென்றால் இயேசு அவர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இரண்டாவது ஆச்சரியம், ஏன் கல்லறை திறந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள். அந்த கேள்வியோடு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களோடு பேசுகின்றார். ஆனால் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் என்ன நிகழ்கிறது? படை வீரர்கள் தலைதறிக்க ஓடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் நடந்ததை பார்த்து விட்டார்கள். கல்லறையை மூடி வைத்திருந்த கல் தானாக நகர்ந்ததும், இயேசு உள்ளிருந்து வந்ததும் பார்த்தவர்கள் தலைதறிக்க ஓடுகிறார்கள். இந்த உண்மையை மறைநூல் அறிஞரிடம் சென்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் பொய்யை உரைக்க பணம் கொடுக்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆளுநரிடம் நாங்கள் பேசி உங்களை காப்பாற்றி விடுகிறோம் என்று அவர்களுக்கு சொல்லி பொய்யை பரப்புங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பொய் சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் இன்று வரை அந்த பொய் யூதர்களிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னவென்றாலும் உண்மையை பொய்யால் மறைக்க முடியவில்லை, உண்மையை பொய்யால் வெல்ல முடியவில்லை என்பதுதான். அதை போன்று இயேசு அந்த பெண்களை பார்க்கின்றார். பெண்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். அன்றைய காலகட்டத்திலே பெண்கள் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு சென்றால் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் இருப்பதில்லை. ஆனால் இயேசு தன்னுடைய உயிர்ப்பை பெண்கள் வாயிலாக சீடர்களுக்கு அனுப்புகின்றார். இயேசு உயிர்த்து விட்டார், நீங்கள் அவரை கலிலேயாவில் சென்று சந்திக்கலாம், ஆகவே உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இன்னொன்று பாருங்கள், இயேசுடைய துன்பத்தில் அவர்களோடு இல்லாத சீடர்கள் துன்பத்திலே கூட இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையான நண்பன் என்பவன் நம்முடைய துன்பத்திலும் இன்பத்திலும் உடனிருப்பவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் அவரை விட்டு விலகிச் சென்ற பிறகும் அவர் அவர்களோடு வைத்திருந்த உறவில் மாற்றத்தை உருவாக்கவில்லை. என்ன சொல்லுகின்றார்? சகோதரர்கள், என் சகோதரர்களிடம் சொல்லுங்கள், நான் கலிலேயாவில் அவர்களை சந்திக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அவர்களை சகோதரர்கள் என்று அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு சிந்தனை என்னவென்றால், இந்த பெண்கள் இயேசுவை சந்திக்க வருகின்றார்கள். வருகின்ற வழியிலேயே அவர்கள் அவரை சந்திக்கின்றார்கள். அதுபோன்றுதான் நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடுகின்றோமோ அப்பொழுது அவர் நம்மை வழியில் சந்திப்பார். ஆனால் பல நேரங்களிலே தேட ஆரம்பித்து விடுகின்றோம். அதன் பிறகு சமூக ஊடகங்களில் மூழ்கி விடுகின்றோம், அல்லது தவறான செய்திகளில் மூழ்கி விடுகின்றோம், அல்லது மற்றவருடைய கருத்துக்களுக்குள் மூழ்கி விடுவதனால் இயேசுடைய வருகையை, இயேசுடைய உடனிருப்பை, அவருடைய உயிர்ப்பை, அவர் நம்மில் இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிவதில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகவே இது போன்ற சூழல்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் இயேசுவை தேடுகின்ற பொழுது அவரும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த தொடங்கிய தேடலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் நமக்கான செய்தியும் கொடுக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். அதே வேளையில் இந்த உலகில் அன்று இயேசுவுக்கு எதிராகவே ஃபேக் நியூஸ், தவறான செய்திகள் பரப்பப்பட்ட ஒரு சூழல். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கும் பல ஃபேக் நியூஸ் நம்மை சுற்றி வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் எதை நம்புகிறோம், எதை நம்பவில்லை என்பது நம்முடைய மூளையை பயன்படுத்தி உண்மை எது பொய் எது என்று கண்டறிந்து அதற்கேற்றால் செயல்பட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.